இந்த பூமியில நமக்குன்னு போராடுறதுக்கு இந்த பூமியில யாராவது உண்டான்னு கேட்டா இல்லை. ஆனா ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா, என்னை தூக்குறதற்காக, என்னை பிறக்க வைக்கிறதற்காக எனக்காய் போராடின இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. ஆமென். அதனாலதான் சொல்றார் சீயோன் குமாரதி, தாய் உன்னை மறந்தாலும் நான் ஒன்னும் மறக்க மாட்டேன், எந்த தாயும் மறக்க மாட்டேன். ஏன்னா போராடி பெற்றெடுக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு தாய் மறக்க மாட்டார். அப்படி மறந்தாலும் நான் ஒன்ன மறக்க மாட்டேன்ற ரீசன் என்ன? அந்த தாய் போராடின போராட்டத்தை விட அவர் உனக்காய் போராடின போராட்டம் என்பது அது அதிகம், அது அதிகம். அவர் உன்னை மறந்து போக மாட்டார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று. ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. இவன் ஜெனிப்பிக்கப்படுவதற்கு ஒரு போராட்டம் நடந்தது மாத்திரம் அல்ல, இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது. அவன் ஜெனிப்பித்து லேயாள் ராகேலுடைய பிள்ளைகளுடைய வரிசையில் கர்த்தர் கொண்டு வருவதற்காக ராகேலை முதல்ல கர்த்தர் எதை அனுமதித்தார் என்றால், ஆதியாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசியுங்கள். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தால் ஆரம்பத்திலே ராகேலுக்கு பிள்ளைகளை கொடுக்காமல் ஆண்டவர் அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்தார். நப்தலி பிறக்கிறதற்கு அல்லது நப்தலியை ராகேல் லேயாளுடைய பிள்ளைகளுடைய வரிசையில் கொண்டு வருவதற்காக இந்த ராகேலின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். ஒருவேளை ராகேலின் கர்ப்பம் அடைபடாமல் யோசேப்பு ஏற்கனவே பிறந்திருந்திருப்பாரானால் இந்த நப்தலி பிறப்பதற்கான வாய்ப்பே இருந்திருக்காது. இன்னைக்கு இந்த நப்தலி இந்த பிள்ளைகள் கூட்டத்தில் அவனுக்கும் ஒரு பங்கு கிடைக்க காரணம், ஆமென், கர்த்தர் அவன் மேல் தயவு பாராட்டினபடினால. ஹல்லேலூயா. இதே போலதான் தகுதி இல்லாத நம்மை அவருடைய பிள்ளைகளின் வரிசையில் கர்த்தர் கொண்டு வர காரணம் நம்முடைய தகுதி நிமித்தம் அல்ல, தேவன் பாராட்டின தயவு என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் நப்தலியை குறித்து ஆசீர்வதிக்கும் போது உபாகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். அப்ப நப்தலி போராடி பெற்றுக் கொண்டவன் மாத்திரமல்ல, அவன் தயவை அதிகம் ருசித்தவன். இந்த தயவினாலதான் நப்தலி இந்த பிள்ளைகள் வரிசையில் வருவதற்கு காரணமா இருந்தது. தேவன் நம்மை குறித்து சொல்லும் போதும் ரோமர் 9வது அதிகாரம் அதனுடைய 24 முதல் 26 வரை வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நம்மை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 9வது அதிகாரம் 24 முதல் 26 வசனம். யூதரிலிருந்து மாத்திரமல்ல நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஜனங்கள் நாம் அல்ல, ஆனால் அவருடைய ஜனங்களாய் நம்மை மாற்றுவதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேல் ஒரு ஜன கூட்டத்தை, அதாவது முதற்பலன்களாய் எண்ணப்பட்ட கூட்டத்தை கடினமாக்கினார். ராகேலின் கற்பத்தை அடைத்தது போல இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் இவ்வளவு தயவு பெற்று கிருபை பெற்று வந்து ஆராதிக்க காரணம், ஆமென், இதற்கு முன்பாக ஒரு பெரிய காரியமே நடந்தது. ரோமர் 11வது அதிகாரத்தில்
ஒரு வார்த்தை இஸ்ரவேலை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 25வது வசனத்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும் என்றார். புறஜாதியாருடைய ஒரு பங்கு நிறைவாகும் வரைக்கும், அதாவது என்னை ஜெனிப்பிக்கிறது வரையிலும், இந்த நப்தலியை பிறக்க வைக்கிறது வரையிலும் எப்படி ராகேலுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்ததோ அப்படியேதான் புறஜாதியா இருக்கிற நம்மை பிறப்பிக்கு வரையிலும் கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனத்துடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். எனவேதான் யோவான் 1வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த வார்த்தை, அவருக்கு தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் இப்படி படிப்பேன், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள அவர் விடல. அப்படி விட்டிருந்திருப்பார் என்றால் இன்னைக்கு நாம இல்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால அந்த கிருபை நீட்டப்பட்டதாய் நமக்கு வந்தது, அந்த தயவு நீட்டப்பட்டதாய் நமக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த தயவு நமக்கு மேல் பாராட்டப்பட காரணம், ஒரு கூட்டத்தை கடினமாக்குகிறார். ராகேலுடைய கற்பம் அடைபடாமல் ஒரு யோசேப்பு பிறந்திருந்திருப்பார், ஆனால் இந்த நப்தலிக்கு சான்ஸே கிடையாது. அதே போலதான் இஸ்ரவேலுக்குள்ளே, அதாவது தம் சொந்த ஜனத்திற்குள்ளே இந்த மேசியாவை குறித்த வெளிப்பாடு சரியாய் அவர்கள் அறிந்து அவர்கள் இயேசுவை சரியாய் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்களானால், புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு இந்த இயேசு தெரிந்திருக்குமா என்று தெரியாது, இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்குமா என்று தெரியாது. அவர்கள் இருதயம் கடினப்பட்டதுனால நாம் அவர் சமூகத்தில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் அந்த வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். ஆமென். இன்னைக்கும் நீங்க இஸ்ரவேல்ல போய் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அவர்கள் மேசியாவுக்காக காத்திருக்கிறார். இன்னும் ஒரு கூட்டம் இன்னும் இயேசுவை தான் மேசியா என்று இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ஆனா வேதத்தில் அவ்வளவு ஊறி இருப்பாங்க, நம்மை விட வேதத்தை நல்லா படிச்சு தேறினவர்கள். ஆனா இன்னும் அவர்களுக்கு இயேசுதான் மேசியா என்பது தெரியவில்லை. ஏன் தெரியலன்னா, வசனம் சொல்லுகிறது, புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரையிலும் கர்த்தர் இஸ்ரவேலுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்ப என்ன பிறப்பிக்க வைக்க தமக்கு சொந்தமான ஒரு கூட்டத்தை அவர் கடினப்படுத்துறார். ஹல்லேலூயா. தமிழ் சொந்தமான, இதுக்கு பேர் தான் கிருபை. இதுக்கு பேர் கிருபை என்று சொல்லுவதை விட இதுக்கு பேர் தான் தயவு. வலது கரத்தை உயர்த்தி தேவன் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய தயவை அதிகம் ருசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த தயவுக்குட்பட்டு வாழ பழகி கொள்ளுங்கள். ரோமர் 11வது அதிகாரத்தில் தான் இந்த தயவை குறித்து அதிகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தயவை குறித்து சொல்லும் போதுதான் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ரோமர் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க ஒலிவ மரமாகிய அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய். இதைதான் நான் சொன்னேன், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமான கிளைகள் அவரோடு வளர்ந்தது அநேகம் உண்டு. ஆனால் வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது, அவர் சில கிளைகளை முறித்து போடப்பட்டிருக்க, சில கிளைகள் முறிக்கப்பட்டது. இந்த கிளைகள் எந்த கிளைகள் என்றால் ஒட்டப்பட்ட கிளைகள் அல்ல, கூட வளர்ந்த கிளைகள். கூட வளர்ந்த கிளைகள். இஸ்ரவேலுடைய இருதயம் கடினமாகும். அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவர் என்ன செய்கிறார், தன்னில் வளர்ந்த கிளையை முறித்து போட்டுவிட்டு காட்டொலிவ மரமாகிய என்னையும் உங்களையும் அவர் அந்த கிளைகளை எடுத்து தம்மிலே ஒட்டி வைத்து அவருக்குள்ளே பங்காளியாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். இது நமக்கு பாராட்டப்பட்ட தயவு. ஆமென். ஒரு காரியத்தை சபையை நல்லா புரிந்துக்கணும், நான் கூட வளர்ந்தவன் அல்ல, நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். ஆமா, இத எல்லாரும் புரிந்து கொள்ளணும், இது எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இந்த தயவை டெய்லி நினைக்கணும். நான் கூட வளர்ந்தவன் அல்ல, நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். என்ன ஒட்ட வைக்கிறதற்காக, அதாவது வளரும்போது வேற கிளைகள் இல்லை, அதனால ஒன்ன ஒட்ட வச்சேன், அப்படி அல்ல. நிறைய கிளைகள் இருந்து அதை முறிச்சு போட்டுதான் நான் உன்னை ஒட்ட வச்சிருக்கிறேன். பந்தியில வேற ஆட்களே இல்லப்பா,
அதனாலதான் மேவிபோசேத்தை ஒன்ன நான் கொண்டு வந்தேன். இல்ல, பந்தியில அநேகர் உண்டு, ஆனாலும் ஒன்ன நான் இங்க கொண்டு வந்தது, அதுக்கு பேர் தான் தயவு. ஹல்லேலூயா. உனக்கு தகுதி கிடையாது. ஏன் இந்த எல்லைக்குள்ள நீ கால் வைக்கிறதற்கு கூட தகுதி கிடையாது. என்ன தகுதி கிடையாது? உன் 2 கால்களும் முடவனா இருக்கிற. எனவேதான் சீபா வந்து டைரக்டா மேவிபோசேத் என்று சொல்லி அறிமுகப்படுத்துவதை விட சீபா எதை முன்வைக்கிறான் என்றால் அவன் கால்கள் முடவனா இருக்கிறான், பேர கூட சொல்லல. ஆமா, ஏன்னா சீபாக்கு தெரியும் இங்க இருக்கிற சட்டத்தின்படி மேவிபோசேத்துடைய தகுதியை வச்சு பார்த்தா அவன் இந்த அரண்மனைக்குள்ள கால் வைக்கிறது கூட தகுதி கிடையாது. அரண்மனைக்குள்ள கால் வைக்கிறது கூட தகுதி கிடையாது. அதன் பிறகுல பந்தியில உட்கார வைக்கிறது. ஆமென். அவன் 2 கால்களும் முடவனா இருக்கிறான் என்று சொன்னதும் தாவீது சொல்றார், அது பரவாயில்ல, அவனை தூக்கிட்டு வா, அவனை தூக்கிட்டு வா. எங்க தூக்கிட்டு வரணும்? அரண்மனைக்குள்ள மட்டும் இல்ல, என் கூட அவனை பந்தியில உட்கார வை. ஹல்லேலூயா. உள்ள கூட கால் வைக்க தகுதி இல்லாத என்னை அவரோடு கூட பந்தியில் உட்கார வைத்திருக்கிறார் என்றால் இது எனக்கு தேவன் பாராட்டின தயவு என்று சொல்லுகிறவர்கள் நீதியும் ஞானமும் மானவரே